ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஆரி கிளாஸ் வந்து போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதோட சிலபஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ கம்மிங் வர ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ அப்டேஷன். இப்போ வந்து ஆரி வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 100 ஸ்டிச்சஸ் வந்து நிறையவே இருக்கு ஆரியோட ஸ்டிச்சஸ் எல்லாமே. ஸோ அதில் வந்து நம்ம சிலபஸில் கவர் பண்ணுறது இம்பார்ட்டான சில ஸ்டிச்சஸ் மட்டும் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். தேவையில்லாதது அப்படின்னு நம்ம அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அதுலேருந்து ஒரு சில ஸ்டிச்சஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன ஸ்டிச்சஸ் வந்து மொத்தம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கவர் பண்ணுறோம்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ வந்து பார்ட் 2 கொடுக்குறேன். ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து ஜெனிதா. நம்ம சேனல் நேம் வந்து ஜெனிராஜ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஓகே வாங்க. ஆரி சிலபஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது ஆரி வேலைக்கு தேவைப்படும் பொருட்கள் வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஆரி பண்ணுறதுக்கு என்னென்ன, ஆரி கிளாஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் வீடியோ. நான் வேலை ஆட் கார்டில் வைக்கிறேன் மேலே. இந்த இது வரப்போ நான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வேணால் கிளிக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வைக்கிறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி பொருளுக்கு என்னென்ன தேவை, ஆரி ஊசி தேவை, அதான் ஆரி நீடில்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃப்ரேமோட இது நீடில்லே நிறைய டைப்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து என்ன மாதிரி கிளாத்ல வந்து நம்ம வந்து ஆரி போடலாம். அப்புறம் வந்து ட்ரேசிங் செய்வது எப்படி, அப்புறம் செயின் அப்படி இன்னுமே வர்றது வந்து ஸ்டிச்சஸ் தான். ஸோ இந்த ஸ்டிச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, பீட்ஸ் ஒர்க் வச்சு எப்படி போடுறது, சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு எப்படி போடுறது, ஸ்டோன் ஒர்க் வச்சு எப்படி போடுறது, அப்புறம் வந்து சில்க் த்ரெட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம். இப்போ அட்வான்ஸ் லெவல் அப்படி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் தான் ஆரி கிளாஸில். இப்போ நீங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கு அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க்கு, கட் ஒர்க்கு, மிரர் ஒர்க்கு, 3D ஆரி டிசைனர், அப்புறம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு, அப்புறம் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் நிறைய டைப்ஸ் இருக்குது அது. அப்புறம் வந்து நெட்ஒர்க் வச்சு நெட்டு வச்சு எப்படி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணலாம் அது. அப்புறம் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி, இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ், ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் அது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், அதுவே பிரைடல் ப்ளவுஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், அப்புறம் நெட்டு வச்சு எப்படி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்லி கொடுப்பேன். இப்போ வந்து அதான் 60லேருந்து 100 ஸ்டிச்சஸ் வரை வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். இப்போ நான் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டிச்சஸ் எது முக்கியமோ, நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் இப்போ நான் சொல்லித்தர ஸ்டிச்சஸ் வச்சு நீங்கள் வந்து மந்த்லி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். வீட்டிலேருந்தே நீங்கள் ஒரு ஆரி ப்ளவுஸ் போடுறீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு மினிமமே வந்து 10,000லேருந்து 15,000 வரைக்கும் நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் வந்து ஆரி கிளாஸ் வந்து சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து நான் முக்கியமான ஸ்டிச்சஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு. நான் இதோட வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கிளாஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் டபுள் செயின் ஸ்டிச்சு, அப்புறம் சிங்கிள் பீட் ஸ்டிச்சு, அப்புறம் டபுள் பீட் ஸ்டிச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் பீட் ஸ்டிச்சு, சீக்வன்ஸ் ஸ்டிச்சு, டபுள் சீக்வன்ஸ் ஸ்டிச்சு, ஜிக்ஜாக் ஸ்டிச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஃபில்லிங் ஸ்டிச்சு, அவுட்லைன் ஸ்டிச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பேசிக் ஸ்டிச்சஸ். இது எல்லாமே இது தெரிஞ்சாலே நீங்கள் வந்து, நான் 100 ஸ்டிச்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதை வச்சு இதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த 100 ஸ்டிச்சும் நீங்கள் வந்து போட முடியும். இது தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அதையும் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம், சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூப் பீடு வச்சு எப்படி நம்ம வேலை செய்யறது, அப்புறம் வந்து பேர்ல் ஒர்க் வந்து எப்படி போடுறது, குந்தன் வேலை எப்படி செய்யறது, அப்புறம் வந்து ஸ்டோன் வச்சு எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம், சீக்வன்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாம், ஃப்ளவர் பீட் வேலை வந்து எப்படி பண்ணுறது,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பீட்ஸ் வச்சு எப்படி வேலை செய்யலாம். நம்ம சொல்ற நம்ம இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுக்குற சிலபஸ் தான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஃபில்லிங் வச்சு எப்படி இது பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். த்ரெட்டு வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்டிச்சஸ் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லீஃப் ஃபில்லிங், மீன் ஃபில்லிங், வாட்டர் ஃபில்லிங், நெட் ஃபில்லிங், கிராஸ் ஃபில்லிங், பாக்ஸ் ஃபில்லிங், டைமண்ட் ஃபில்லிங், ரவுண்ட் ஃபில்லிங், ரோஸ் ஃபில்லிங். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி வேலையிலேயே நிறைய ஸ்டிச்சஸ் இருக்கு. ஸோ அதில் ஒரு சில ஸ்டிச்சஸ்ல வந்து நான் ஒரு சிலது கவர் பண்ணுவேன். அதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது. ஸோ அதில் நம்ம என்ன கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு செலக்டடாக நம்ம எடுக்கலாம் அதில். அப்புறம் கட்டானா ஒர்க்கு, ஜர்தோசி காயின் வேலை, மிரர் ஒர்க்கு, கட் ஒர்க்கு, 3D ஃப்ளவரு, மகம் வேலை, காட் வேலை, கோல்டன் வயர் வேலை, அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வேலை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து ஆரி ஒர்க் வந்து ஃபில்லிங் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு ஃப்ளவர் ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து இதில் பண்ணலாம். இதில் வந்து நான் வந்து இதில் வந்து இந்த ஸ்டிச்சஸில் வந்து நான் உங்களுக்கு என்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வச்சு நிறைய ப்ளவுஸ் டிசைன் வந்து கஸ்டமரே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து நம்ம இந்த கிளாஸில் நம்ம சொல்லி தரலாம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்லேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அந்த 2 டைப்ஸும் நான் வந்து இந்த கிளாஸில் கவர் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் ஒர்க் வந்து எப்படி பண்ணலாம், பிரைடல் ஒர்க்குக்கான ஸ்டிச்சஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்லைன் டிசைன் வேலை, ஸ்லீவ் டிசைன் வேலை, ஜாக்கெட் டிசைன் வேலை, ஹேங்கிங் டிசைன் வேலை, அப்புறம் வந்து துப்பட்டால வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் ஒர்க்லாம் வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த வேலை. ப்ளவுஸ் வந்து முழுசாக எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸே வந்து நம்ம சொல்லித்தர போகிறோம். ஸோ அதுவும் இது வந்து அடங்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நிறையவே இருக்குது. நம்ம கிளாஸை கண்டினியூவாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி தான் கிளாஸ் எடுத்திருக்கேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு வந்து டைம் பீரியட்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அப்பப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு வந்து எப்படி சேர்றது எல்லாமே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஃப்ரீயாக சொல்லித்தரனால நான் வந்து குறைஞ்சி போக மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச கலைகளை வந்து 4 பேர்த்துக்கு சொன்னால் அவங்களுக்கு இதனால ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குன்னா அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். சரி, ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, இது எப்படி கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படி தெரியல அப்படின்னா நான் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். ஒன்லி கிளாஸ் டவுட்டுக்கு மட்டுமே நீங்க கால் பண்ணுங்க, மற்றபடி எதுக்கும் வேணாம். ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல எல்லா டவுட்டுமே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி வைப்பேன். சரி, ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பார்ட் 2ல வந்து என்னென்ன 100 ஸ்டிச்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன். அந்த ஸ்டிச்சஸோட பிக்சர்ஸும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி போட்டேன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதனால நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.